நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தனிப்பட்ட அவதூறுகளையும் கடுமையான விமர்சனங்களையும் ஸ்ரீலங்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிற அர்ஜுனா ராமநாதன் முன் வச்சிருக்கின்றம இப்போ பேசு பொருளாக இருக்குது. நான் ஒரு விஷயத்தை இங்கே கட்டாயம் சொல்ல வேணும். இப்போ எங்களின் தமிழ் சமூகத்தில் இருக்கிற 20களில் உள்ள இளைஞர் யுவதிகளில் பலருக்கு வேலுப்பிள்ளைன்ற மகனையும் அவற்றை தலைமையை ஏற்று இன்னுயிரை ஆகுதியாக்கிய முக்கிய தளபதிகளை கூட தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அவர்கள வரலாறுகளை பகிரங்கமாக சொல்லக்கூட முடியாத ஒரு அடக்குமுறை நிலைமை இலங்கையில் இருக்கும்போது ஈழத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமில்லாமல் உலகத்தில் உள்ள தமிழினத்துக்கே தலைவனாக கரிகால்னு அடையாளப்படுத்தியது சீமான் மாத்திரம்தான். அப்படி இருக்க தமிழ்நாட்டில் சீமானின் பெயரை சிதைக்கும் இந்த உறுப்பினர்ன முயற்சி என்றது நிச்சயமாக சிங்கள பேர்ணவாத நிகழ்ச்சி நிரல்ன்ற ஒரு பகுதியை என்றதை அறியாவிட்டா இவர்கள் போன்ற காட்டி கொடுப்பாளர்களும் புல்லுருவிகளும் தமிழ் தேசிய இனத்தை அழித்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றதான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க, வைத்தியர் பட்டம் பெற்றிருக்கும் இந்த உறுப்பினர் என்ற அறிவையும் கொஞ்சம் நாங்கள் சோதிச்சு பார்ப்போம். செந்தமிழன் சீமான் இலங்கைக்கு சென்றிருந்த காலப்பகுதியில் தேசிய தலைவரோடு நடைபெற்ற சந்திப்புகள்ன்ற போது இந்த ஆமக்கறி பரிமாறப்பட்டது குறித்தும் அம்மான் வத்தல் மற்றும் AK-74 ஆயுதம் தொடர்பிலும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த விடயங்கள் குறித்து அர்ஜுனா ராமநாதன் தமிழ்நாட்டில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தேசிய தலைவர் பிரபாகரன் ஆமை இறைச்சி கொடுத்து விட்டு போகும்போது 40 கிலோ ஆமை இறைச்சி வத்தல், ஒரு சாதாரணமாக ஒரு ஆமை ஜாழ்ப்பாணத்திலே 1 கிலோ கூட வராது. ஸோ சீமான் அண்ணனுக்காக தேசிய தலைவர் கிட்டத்தட்ட 60, 70, 80 ஆமைகளை சுட்டு அதை இவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி AK-74 47 ராசா இருக்கு, 74 ஒன்று இல்லை, இவருக்கு AK-74 செய்து அவர் சொல்லுவார் தன்னுடைய ஒரு பேட்டி ஒன்றிலே தான் பழகி கொண்டிருக்கும் போது தான் 5க்கு சுட்டன் என்று அதை காட்ட விருப்பம் இல்லை. 5 இதண்டு இது 10, 9, 8, 7, 6 5 எங்கே இருக்க மாட்டேன் யோசிச்சு பாருங்க. தான் விஜயலட்சுமி சுட்ட மாதிரி 5க்கே சுட்டு கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் அப்படியான சிலர் அரசியல்வாதிகள் எங்களுடைய வலியை விற்கிறத நாங்கள் விரும்பல. சரி, இந்த கருத்துக்கள உண்மை பொய்ய கட்டாயம் ஒரு பகுத்தறிவுள்ள மனுஷன் ஆராயத்தான் செய்வான். அந்த வகையில் தான் நான் இது தொடர்பில் ஆராய்ஞ்சேன். சரி, ஆமை ஒன்றின்ற நிறை எவ்வளவு பெருசாக இருக்குமென்ற விஷயத்தை ஈழத்து கடத்தொழிலாளர்கள கைகளில் நான் விட்டு வரேன். நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் இதை வேறு விதமாக ஆராய முயற்சி செய்தேன்னா அந்த வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவு செயலி இருக்குதானே ChatGPT, அப்போ அதுகிட்ட போய் ஆமை ஒன்றின்ற அதிகபட்ச நிறை எவ்வளவு இருக்குமென்று கேட்டேன். ChatGPT இப்படி ஒரு பதில் சொல்லிச்சுது. இந்த பதிலில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எவ்வளவு தூரம் உண்மையான கருத்துக்களை சொல்கிறாருன்றதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க, முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இவர் வன்மத்தோடு தான் இந்த கருத்துக்களை வெளியிடுறாரா அல்லது பகுத்தறிவோட கருத்துக்களை வெளியிடுறாரான்ற முடிவையும் நீங்கள் தான் எடுக்கணும். சீமான் வன்னிக்கு போன காலப்பகுதியில் ஆமை இறைச்சின்றது வளமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இது பகுத்தறிவுள்ள மக்களுக்கு நல்லா தெரியும். அதோட வன்னி பகுதியில் சீமான் விஜயத்தோட சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் இது நல்லா தெரியும். இப்போவும் கூட உள்ள மக்களுக்கு ஆமை இறைச்சி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். ஆனால் இலங்கை சட்டத்தின்படி அது தடை செய்யப்பட்ட ஒரு இறைச்சி வகையில் இருக்கிறதால அதை பிடிச்சு இறைச்சிக்கு எடுக்கிறது மிக அரிதாக சட்டவிரோதமாக நடைபெறும் சம்பவமாக தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நான், அதாவது ChatGPT ஒரு ஆமை ஒன்றின்ற நிறை எவ்வளவு அதிகபட்சமாக இருக்குமென்றதையும் சொல்லிட்டுது. அப்படி இருக்கல வெறும் 60-70 கிலோ தொடர்பில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கும் கருத்துக்கள் உண்மையாக இருக்குமா என்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். சரியா? இல்லை
நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறது சரிதானண்டா, பகுத்தறிவு தொடர்பில் உங்களின் நிலைமையை கொஞ்சம் மறுசீராய்வு செய்ய வேணும். இப்போ உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு தானே, எப்படி இருந்தால் எம்பிபிஎஸ் பட்டத்தை எடுத்தார்? ஒரு சாதாரணமாக செயற்கை நுண்ணறிவில் வந்து தேடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பொய்யென்று சொல்லி ஊடகத்துக்கு முன்னால் வந்து சொல்கிறாருண்டா, அப்போ எவ்வளவு தூரம் இவர் அறிவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. அது விடுங்க, நீ ஏற்கனவே கண்ணதாசன் கூட சொல்லியிருந்தா தானே, படித்தவனெல்லாம் புத்திசாலி இல்லையாண்டு. அந்த வகையில் நாங்கள் இவரை சேர்த்துக்கொள்வோம். என்ன, நான் ஒரு வைத்தியராக 12 வருடங்கள் வேலை செய்திருக்கிறேன். அதில் 4-6 வருடங்கள் மனநோயாளிகளுடைய ஓட்டில் வேலை செய்திருக்கிறேன். சீமான் AK-74 என்ற ஆயுதத்தை பயன்படுத்தியதாக சொல்லும்போது நீங்களெண்டா என்ன செய்வீங்கள்? ஒரு பகுத்தறிவுள்ள மனுஷன் என்ன செய்வான்? எனக்கு AK-47 என்ற ஆயுதம் தான் தெரியும். அது வந்து அப்போதைய சோவியத் ஒன்றியத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஆனால் AK-74 என்ற ஒரு ஆயுதம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் உடனடியாக சொல்லுவேனோ AK-47 தான் இருக்குது, AK-74 இல்லையாண்டு. நிச்சயமாக பகுத்தறிவு இருக்கிறவன் வந்து உடனே அப்படி சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்வான்? AK-74 என்ற ஒரு ஆயுதம் இருக்கான்னு சொல்லி தேடுவான். முன்ன காலங்களில் தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா ChatGPT இருக்குது, பல்வேறு கூகுள் ஜெமினி இருக்குது, பல்வேறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் இருக்குது. உடனடியாக கேட்டோடனே பதிலை சொல்லும். அப்படி தான் நானும் வந்து செயற்கை நுண்ணறிவிட்ட கேட்டேன், AK-74 என்ற ஒரு ஆயுதம் இருக்குதா, அது எப்படிப்பட்டதுண்டு. அதுக்கு வந்து ChatGPT இப்படி ஒரு பதிலை சொல்லிச்சுது. இதில் இருந்து ஒரு விஷயத்துக்கு கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்கணும். யார் AK-74 என்ற ஒரு ஆயுதம் இருக்காண்டு கேள்வி எழுப்பின அனைவருக்கும் இது தகுந்த பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கட்டாயம் AK-74 என்ற ஒரு ஆயுதம் சோவியத் ஒன்றியத்தால் வந்து தயாரிக்கப்பட்டது. அது இப்போவும் வந்து பயன்பாட்டில் இருக்கிறதா தான் ChatGPT சொல்லுது. நான் சொல்லல, ChatGPTயா. அப்போ நாங்கள் வந்து எடுப்பிலேயே வந்து இல்லை AK-47 தான் இருக்குது, AK-74 இல்லை என்று சொல்லி ஒருத்தர் சொல்லுவாராக இருந்தால் அவர் இந்த பகுத்தறிவு சொந்தமாக நாங்கள் வந்து மறு ஆய்வு செய்யணும். அப்போ இந்த வைத்தியர் எப்படி வைத்திய பட்டத்தை பெற்றார்ன்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது வந்து இந்த மான் ஊறுகாய். சாதாரணமாக வந்து வன்னி மட்டும் இல்லை, தமிழ தாயப்பகுதிகளுக்கும் வந்து இந்த மான் வேட்டையாடி மான் வத்தல் போடுறது, இறைச்சியில் மான் வத்தல் போடுற ஒரு நடைமுறை இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மான் வத்தலைத்தான் மாறுபட்ட கருத்து மாறி வந்து சீமான் வந்து மான் ஊறுகாய் என்று சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூடவே இருக்கும். அப்போ இப்படி வந்து அவதூறுகளை மட்டும் பரப்பும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உண்மையான நோக்கம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிச்சயமாக பேர்ணவாத சிங்கள அரசுகளின் நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துறது தான் இவர் செய்கின்ற செயற்பாடுகளிலிருந்து தெரிய வருது. தெரியாவிட்டால் நீங்கள் ஈழத்தமிழ் தாய்க்கு பிள்ளையாக பிறந்ததில் அர்த்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.